ட்ராவல். நாங்கள் இன்றைக்கி இந்த வீக்கெண்டு வேடந்தாங்கல் வந்திருக்கோம். இது சென்னையிலேருந்து ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. வேடந்தாங்கலுக்கு போகிற வழியில் பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு போயிட்டுருக்கோம். சொல்கிறாங்க. இது மலை மேலே இருக்குது. இது இங்கேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது வேடந்தாங்கல். வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுற பேர்ட் சேஞ்சுரி. இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. இடமும் நல்லா க்ளீனாக இருக்குது. இங்கே ஆயிரக்கணக்கான பறவைங்க வருது. இங்கே ஒரு சின்ன டவர் இருக்குது. இது மேலே ஏறி பார்ப்போம் வாங்க. இந்த இடத்துல சீசன் ஒரே டைமில் ஆயிரக்கணக்கான பறவைங்களை நம்ம பார்க்க முடியும். இது ஒரு நல்ல பிக்னிக் ஸ்பாட்டு. சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே பாருங்கள் ஒரு நாள். நல்ல இடம். இந்த ஊர்க்காரங்களே பறவைகளுக்காக தீபாவளி டைமில் கூட பட்டாசு வைக்கிறது இல்லை. ஏரிக்கு ரைட் சைடில் பார்த்தோம்னா வயல் இருக்குது. விவசாயம் நடக்குது. பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு அழகாக இருக்குது.
ராமர் கோயில்கிட்ட இருக்கோம். அந்த கோயிலுக்கு ஏரிக்காத்த ராமர் கோயில்னு ஒரு பேரும் இருக்குது. அந்த கோயிலுக்கு இந்த பேர் வரதுக்கு காரணம் ஒரு கதை இருக்குது. இப்போ வர வழியில் நம்ம மதுராந்தகம் ஏரி பார்த்தோம் இல்லையா, அந்த ஏரி அந்த காலத்தில் மழை காலத்துலலாம் அடிக்கடி வலிஞ்சு ஊருக்குள்ளே தண்ணி வந்துடும். 1993 அப்போ கலெக்டர் அந்த கண்ணன் பிளேஸுங்கிறவர் இந்த மதுராந்தகம் ஏரியில் ஒரு சின்ன தடுப்பணை கட்டினார். அந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சு ஏரி ரொம்பிடுச்சு. ஸோ கர்னல் பிளேஸ் வந்து ஆளுங்களோட அன்றைக்கி ராத்திரி ஆய்வு செய்கிறதுக்காக ஆளுங்களோட போகிறாரு. அந்த இடத்துல இரவு நேரத்தில் மின்னல் வெளிச்சத்தில் 2 இளைஞர்கள் வில்லாம் போட அங்கே காவல் காக்கிறத பிளேக்ஸ் பார்க்குறாரு. அதில் கர்னல் வந்து மறுநாள் கோயில் குருக்கள்கிட்ட சொல்கிறாரு. கோயில் குருக்கள் சொல்கிறாரு, நீங்கள் பார்த்தது ராமர் லட்சுமணரை தான் அப்படின்னு. அப்போ கோயிலில் திருப்பணி தாயார் சன்னதி கட்டுற திருப்பணி நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் கர்னல் பிளேஸ் தானே அந்த கோயில் திருப்பணியை செஞ்சு முடிச்சு தானே தாயார் சன்னதியை கட்டி கொடுத்தாரு. அதனால தான் இந்த கோயிலுக்கு ஏரிக்காத்த ராமர் அப்படின்னு பேர் வந்தது. அந்த இதை தான் இங்கே ஏறி வச்சுருக்காங்க. நம்ம கோயிலுக்கு பின்பக்கம் இருக்கோம். கோயில் பின்பக்கத்துலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் ஏரி பிரிட்ஜ் நமக்கு தெரியுது. அதான் மதுராந்தகம் ஏரி. என்ஜாய் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.